கர்க்கடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணன உத்பவாம் பாண்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புண்ணியமான இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த தீந்தமிழ் பிரபந்தமான திருப்பாவை பாசுரங்களின் தேர்ந்த பொருளை அனுபவிப்போம். இன்றைய தினம் திருப்பாவையின் 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமண்ணடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோரெம்பாவாய். நேற்றைய தினம் ஸ்ரீ ஆண்டாள் முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஆரம்பித்தாள். மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா நிறைந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா தெய்வானுபவத்தை ஆசைப்படுபவர்கள் இந்த வெளிச்சத்தையும் கூட்டத்தையுமே விரும்புவார்கள். உலக விஷயமான இன்பங்களை ஆசைப்படுபவர்கள்தான் தனிமையையும் இருட்டையும் விரும்புவார்கள். ஆண்டாள் இறை அனுபவத்தை ஆசைப்படும் தெய்வ பெண். அதனால வெளிச்சத்தையும் கூட்டத்தையும் விரும்புகிறாள். முதல் பாசுரத்தில் மதி நிறைந்த நன்னாள் என்று வெளிச்சத்தை விரும்பினாள். 2வது பாசுரத்தில் எடுத்த எடுப்பிலேயே கூட்டத்தை விரும்புகிறாள். அதனால சொல்றாள், வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்தில் இருந்தும் வாழக்கூடியவர்கள் ஆய்ப்பாடி பெண்களான நீங்கள்தான். கிருஷ்ண பக்தி உடைய பெண்கள் யார் யாரோ அவர்கள்தான் இந்த வையத்தில் இருந்தும் வாழக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தவர்கள் எப்படி இருக்கார்கள்? பொதுவாக கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டதே போகம் அப்படின்னு இருக்கார்கள். ஆனா நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீர்கள்னா உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருக்கிறீர்கள். அதனால இந்த வையத்தில் இருந்தும் வாழக்கூடியவர்கள் நீங்கள்தான். இறை அனுபவத்தை ஆசைப்படும் பெண்கள். அதனால உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா நெருப்பு சட்டியில தாமரை மலர் பூத்ததோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இந்த உலகம் நெருப்பு சட்டி மாதிரி இருக்கு. நீங்கள்லாம் தாமரை பூக்கள் போல மலர்ந்து இருக்கிறீர்களே, வையத்து வாழ்வீர்கள். சரி, பரமபதத்துல இருக்கிறவர்களும் தெய்வானுபவத்தை ஆசைப்படுறார்களே அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தின் மாசுக்கள் எதுவுமே இல்லாத இடம் பரமபதம். அங்க இருந்து ஒரு இறை அனுபவத்தை பெறுவது அப்படின்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பரமபதம் அப்படிங்கிறதுக்கு திரிபாத் விபூதி அப்படின்னு பெயர். இந்த பூமண்டலத்தை காட்டிலும் இந்த விபூதியை காட்டிலும் மும்மடங்கு அது பெரியது. இந்த உலகின் தோஷங்கள் எதுவுமே இல்லாத இடம் அது. அதனால அங்க இருந்து ஒரு தெய்வானுபவத்தை பெறுவதை காட்டிலும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு இறை அனுபவத்தை பெறுவதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். ஏன்னால் இந்த உலகத்திற்கு இருள் தருமா ஞாலம் அப்படின்னு பெயர். இந்த உலகத்துல வழிக்கு விழறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு. புத்தி தடுமாறுவதற்கும் பாதை மாறி போவதற்கும் பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருந்து கொண்டும் அப்படி எதிலையுமே நழுவி விடாமல் உங்கள் கிருஷ்ண பக்தியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களே, அதனால நீங்கள் தான் இந்த வையத்தில் இருந்தும் வாழக்கூடியவர்கள். மற்றவர்கள்லாம் எது எதுக்கோ ஓடுறார்கள், நீங்கள் தான் வாழ்கிறீர்கள். வையத்து வாழ்வீர்கள். நீங்கள் இந்த கிருஷ்ணாவதார காலத்துல ஆயர்பாடியில பிறந்தவர்கள். அதுவும் ஆண்களா பிறந்திடாமல் பெண்களாக பிறந்தீர்கள். பெண்களா பிறந்தும் வயதான பெண்களா இருந்திடாமல் சின்ன பெண்களாக இருந்தீர்கள். சின்ன பெண்களா இருந்தாலும் கல்யாணமான பெண்களா ஆயிடாமல் சின்ன சிறுமிகளாக ஆயர் சிறுமிகளாக இருக்கிறீர்கள். கண்ணனுடைய வயதுக்கு ஏற்ற செல்வ சிறுமியர் நீங்கள்தான். அதனால் வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள், கிரிசைகள் அப்படின்னா கிரியைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த நோன்புக்காக செய்யக்கூடிய சில காரியங்கள், அவைகளையெல்லாம் கேளீரோ. அவர்கள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, ஏன் கேளீரோ அப்படின்னு இவள் சொல்றாள்னா இந்த ஆண்டாள் பேச்ச கேட்டு அவர்கள்லாம் மெய் மறந்துட்டார்கள். அதனால கேளீரோ அப்படின்னு கூப்பிடுகிறாள் ஆண்டாள். மேலும் நீங்கள் இப்படி மேய்ச்சல் நிலத்துல அசை போடலாமா,
இன்றைய தினம் திருப்பாவையின் 2வது பாசுரம். இதை கேட்கும் போது நேற்றைய பாசுரத்தை நினைவு கூறலாமா? இன்று இந்த பாசுரத்தை கவனிக்க வேண்டாமா? மேய்ச்சல் நிலத்துல அசை போடலாமா? இந்த மார்கழி மாதம் முடிந்தா இப்படி ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்குமா? இதை இழக்கலாமா? நான் பேசக்கூடிய பேச்ச கேட்க வேண்டாமா? தெய்வ பிறவியா இருக்கிற என்னுடைய சத்சங்கம் கிடைச்சிடுமா? கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கணுமே. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்க. அதனால என்னுடைய பேச்சை அவசியம் கேளுங்கள், கேளீரோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றாள். ஏன் இவள் ஒரு குருஸ்தானத்தை ஆசைப்படுகிறார்களா, இல்ல கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறாளா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. என்னால் திருப்பாவை சொல்லாமல் இருக்க முடியாது, அதற்காக சொல்கிறேன். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்கிறதே எனக்கு உபகாரம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி. பார்க்கடல் போன பாசுரத்தில் பரமபதநாதனாக நாராயணனை நினைத்தாள். இந்த பாசுரத்தில் க்ஷீராப்திநாதனான பார்க்கடல் பாம்பனையப்பனை நினைக்கிறாள். பரமபதநாதனாவது வீற்றிருந்த திருக்கோலம், இந்த பாம்பனையப்பன் பள்ளி கொண்ட திருக்கோலம். அதை காட்டிலும் இது மிகவும் அழகு, ரெங்கநாதர் மாதிரி இந்த திருக்கோலம். அதனால் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. பையத்துயின்ற அப்படின்னா கள்ள நித்திரை கொள்ளுகின்ற, உறங்குவான் போல் யோகு செய்து. மனிதர்களைப் போல தாமச நித்ரை இல்லை, இது ஒரு யோக நித்ரை. உலகத்தை எவ்வாறெல்லாம் காக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நித்ரை. அதனால் கள்ள நித்திரை, இது ஒரு யோக நித்ரை. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பரமன் அப்படின்னாலே ஒப்பு உயர்வு அற்றவன் அப்படின்னு அர்த்தம். பரமன் அடிப்பாடி, அவரை பார்த்தாலே கால்ல விழணும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருவடிகள், அந்த திருவடிகளை பாடி மேன்மைக்கு தோற்று அந்த திருவடிகளை பாட வேண்டும். அதனால் பரமன் அடிப்பாடி. எப்படி கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் மாட்டினுடைய மடியே லட்சியமோ, அதுபோல அடியார்களுக்கெல்லாம் பகவானுடைய அடியே லட்சியம் அப்படின்னு அந்த அடியை பாடணும். பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நோன்புக்காக நாங்கள் நெய் பால் இவைகளை எல்லாம் உண்ண மாட்டோம். ஏன்னால் இனிமைக்கெல்லாம் இனிமையான கண்ணபிரானே எங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது இந்த உலக இனிமைகளையா நாங்கள் மனம் செலுத்த போறோம். அதனால நெய்யுண்ணோம். மேலும் இந்த பிறவிங்கிறதே ஒரு பயணம். இந்த பயணத்துக்கு எது கட்டுச்சோறு அப்படின்னால் பாதேயம் புண்டரீகாக்ஷ நாம சங்கீர்த்தனாமிருதம் அப்படின்னு கருட புராண வாக்கியம் கூறுகிறது. இந்த யாத்திரைக்கு எது கட்டுச்சோறு அப்படின்னா புண்டரீகாக்ஷ என்கிற பகவானுடைய அமிர்தமான திருநாமங்கள், இவைகள்தான் கட்டுச்சோறு. அதனால இந்த கட்டுச்சோறை உண்ணக்கூடிய நாங்கள், இந்த அமிர்தத்தை சுவைக்கக்கூடிய நாங்கள் இந்த நெய்யையும் பாலையுமா பொருட்படுத்த போறோம். மேலும் பார்க்கடல்லையே பள்ளி கொண்ட பகவான், நித்தியசூரிகளுக்கே தலைவன், அந்த இருப்பையெல்லாம் இகழ்ந்து இந்த ஆயர்பாடிக்கு வந்து கண்ணனாக அவதாரம் செய்து இங்கே வெண்ணெய் திருடுதல், பால் தயிர் இவற்றையெல்லாம் களவாடி கொண்டு லீலை பண்ணுகிறான். நவநீத சோரன்னு பேர் எடுத்துட்டு திரியும் போது நாங்கள்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய வெண்ணையையும் பாலையும் நெய்யையும் வேண்டியதை நாங்கள் எப்படி உண்ணுவோம்? அதனாலும் நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நாட்காலே நீராடி. இந்த நோன்புக்காக நாங்கள் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே நீராடுவோம். ஏன்னால் மற்றவர்களுக்கு தான் இந்த மாதம் குளிர் மாதம், எங்களுக்கெல்லாம் பகவானை பிரிந்த கஷ்டத்தினால வெப்பமான மாதம், உடம்பே ஜுரம் வந்தது மாதிரி இருக்கு. அதனால புண்ணிய தீர்த்தங்களில் அமிழ்ந்து நீராடுவோம். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம். நாங்களாக மையிட்டு கொள்ள மாட்டோம். இயல்பாவே எங்களுக்கெல்லாம் அழகான கண்கள், கண்ணனை கண்டு கண்டு அழகான கண்கள். அதனால இயல்பிலேயே மை வச்சு கொள்ள மாட்டோம். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் எப்பவும் கண்ணபிரான் தான் மையிட்டு விடுவான். அந்த பாக்கியத்தை இந்த நோன்பு காலத்தில் அவனுக்கு தரமாட்டோம். மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், பூச்சூட்டி கொள்ள மாட்டோம். பெண்களா இருந்து இப்படி சொல்லலாமா அப்படின்னா, நாங்களா கடையில போய் பூ வாங்கி வச்சுக்க மாட்டோம். கோவிலுக்கு போய் பிரசாதமா கிடைச்சா வாங்கி வச்சுப்போம். இல்லைன்னா கண்ணபிரானே வந்து எங்க தலையில சூட்டினால் வைத்துக் கொள்வோம். மலரிட்டு நாம் முடியும், நாங்களா பூச்சூட்டிக்க மாட்டோம்.
மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், முன்னோர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம். இந்த ஆயர்பாடியில சுமாரா ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இந்த 5 லட்சம் குடும்பங்கள்ல ஒரு பெண்மணி வரலை அப்படின்னாலும் நாங்கள் கண்ணனிடத்துல போக மாட்டோம். ஒருத்தரையும் இழந்துட்டு எங்களுக்கு ஒரு கடவுள் முக்கியம்னு ஓட மாட்டோம். அதனால செய்யாதன செய்யோம். பரதனிடத்துல நீ முடிசூட்டி கொள்வாய் அப்படின்னு சொல்றார்கள் பெரியோர்கள். இந்த குலத்துல ஒருவரும் செய்யாததை நான் எப்படி செய்வேன்? அண்ணன் இருக்க தம்பி முடிசூட்டி கொள்வது இந்த குலத்துல யாரும் இதுவரை செய்யாதது, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பரதன் கூறினான். செய்யாதன செய்யோங்கிறது இதுதான். செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். நாங்கள் தீக்குறளை பேச மாட்டோம் அப்படின்னா கோள் சொல்லுதல், புறம் பேசுதல், வம்பு பேசுதல், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் நோன்பு காலத்திலையும் பண்ண மாட்டோம், எப்பவுமே பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் அப்படின்னா தகுதி உடையவர்களுக்கு மிகுதியாக கொடுப்பது. பிச்சை அப்படின்னா பிக்ஷை, சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுப்பது. இவற்றையெல்லாம் நாங்கள் தருவோம். மேலும் ஐயம் அப்படின்னா பகவானுடைய கதைகளை விரும்புபவர்களுக்கு அதை சொல்வது. பிச்சை அப்படின்னால் அடியார்களுடைய கதையை விரும்புபவர்களுக்கு பக்த கதைகளை சொல்லுவது. ஐயம் பிச்சை ஆந்தனையும் கை காட்டி. இவைகளையெல்லாம் யாசிப்பவர்கள் தீரும் வரை நாங்கள் கொடுப்போம். இந்த தான தர்மங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம். எந்த அளவுக்கு நான் கேட்கிறவர்கள் இனிமேல் இல்லைங்கிற அளவுக்கு. இப்படி செய்தாலும் வள்ளல் அப்படின்னு திமிரோட நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கைதானே காட்டினோம். நாங்கள் ஒரு கருவி. எங்களை கொண்டு கண்ணன் தான் இவைகளை எல்லாம் இந்த யாச்சகர்களுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு அமைதியா சாத்வீகமா இருப்போம். அதனால் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யும் 6 எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்யும் 6, 6 அப்படின்னா வழின்னு அர்த்தம். உய்யக்கூடிய இந்த வழிகள், உபாயங்கள் எண்ணி பார்த்தா 6 அப்படிங்கிற விஷயமும் இதுல வரும். அதனால உய்யக்கூடிய 6 விஷயங்கள், உய்யக்கூடிய வழிகள், இவைகளை எல்லாம் எண்ணி உகந்து. உலகோர் எதுக்கெல்லாமோ ஓடுறார்கள். எங்களை இப்படி திருப்பாவை சொல்லும்படியும் ஒரு பாவை நோன்பு செய்யும்படியும் தெய்வம் வைச்சிருக்கே அப்படின்னு நாங்கள் உகந்து இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நாங்கள் எங்கள் பாக்கியத்தை நினைத்து உகப்படைவோம், சந்தோஷப்படுவோம். இப்படி ஒரு மார்கழி நோன்பு செய்ய கிடைத்ததே என்று நாங்கள் உகப்படைவோம் என்று இந்த 2வது பாசுரத்தை மிகவும் அழகாக வர்ணிக்கிறாள் ஆண்டாள். திருப்பாவை அனுபவத்தை தொடர்ந்து பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.